ஆவி உலகத்தில் பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணும்போது இவரோட அருள் கிடைச்சது. ஆமாம். வந்து புலிப்பாணி பேசுகிறேன், போகர் வருவார் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் தான் முருகப்பெருமானோட. இப்போவுமே அவர்கிட்ட நீங்கள் பேசுறது உண்டா? அப்போ நல்ல தம்பின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, நீங்கள் போய் பாருங்கள், அந்த ஓசா பொருளில் வருது. போய் பார்த்தா நிஜமாவே இப்போ யாராவது வந்து உக்காந்துருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம் குடும்பத்தில் அப்படின்னு சொன்னால் சத்தம் கேட்கும். அந்த சத்தம் வந்தோடனே போய் பார்த்தா அதில் 1.25 ரூபா பணம் இருக்குது. எல்லாருக்கும் குணமாகறதுல சிலருக்கு குணமாகுது, சிலருக்கு குணமாகாமையும் இருக்குது சித்த வைத்தியத்துலங்கும் போது என்ன காரணம்? நாங்கள் முக்கியமாக நினைக்கிறது கர்மா. ஒருத்தர் தான் எனக்கு அந்த காட்சி கிடைத்தது. அதாவது கண்ணு வந்து ப்ளூயிஷாக இருக்கும், இந்த கருப்பு விழி வந்து என்ட்ரன்ஸில் வைக்கிலேயே ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆச்சு. அது வந்து ஒரு மீடியம் மாதிரி வந்தது, மூலிகைச்சாருன்ட்டு கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி சைனஸ் சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து அக்யூட் ப்ராப்ளமாக இருந்தது. அப்புறம் ஐயாவோட மருந்து சாப்பிட்டதுக்கப்புறமா டோட்டலாக க்யூர் ஆகிடுச்சு. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள்ல நிறைய செய்திகள்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு போகர் அருட்செல்வி அவங்கள சந்திக்க வந்திருக்கோம். போகர் தனக்குள்ள வந்து நிறைய மூலிகைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கிறதாகவும், மக்கள் அதன் மூலியமா அதிகமா பயன்பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கோம். ரொம்ப நாளா போராடி இவங்க கிட்ட இன்னைக்கு நாங்க பேசுறோன்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வீடியோ 1-2 கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க எங்குமே எந்த விளம்பரங்களையுமே வந்து நாங்க விரும்புறதே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய டெம்பிள் எக்ஸ்பிரஸ்க்காக நீங்கள் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எங்களுக்கு தரணும், டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் கேட்டோம். அவங்களும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட பேசலாம், நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தான் நோய்களோடு வரக்கூடிய எல்லாரோட நோயும் விரட்டி நாங்களும் நல்லா இருக்க முடியும். அம்மா, இப்போ சித்தர் அம்மா அப்படின்னு சொல்லி இங்கே சித்தர் ஐயா அப்படின்னு உங்களை அழைக்கிறாங்க. போகர் சித்தர், எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க. 17 சித்தர்களில் போகர் சித்தர், அவருடைய அருள் உங்களுக்கு கிடைத்ததுடைய ரகசியம் என்னன்னு எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? ரகசியம்னு சொல்ல முடியாது. நான் பிகாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஆவி உலகத்தில் பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணும்போது இவரோட அருள் கிடைச்சது. ஆமாம். ஆவி உலகத்தில் பேசணும் அந்த ஆர்வம் எப்படி வந்ததுங்க உங்களுக்கு? என்னோடய கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் அப்போ சோபா இறந்து புதுசு, அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக இது பண்ணி அப்புறம் இவரோட இது வந்துருச்சு. இப்போ நீங்கள் பழனியில் தான் காலேஜ் படிச்சிங்க இல்லையா? பழனி சைடில் தான். இந்த யோஜா போர்டுலாம் விளையாடுவாங்களா? அந்த மாதிரி யோஜா போர்டு தான். அதில் விளையாடிதாங்களா? அதில் விளையாடி இப்போ இவர் வந்து உங்ககிட்ட முதல்ல என்ன பேசினாருங்க? நாங்கள் வந்து சோபாவோட ஆவிகிட்ட நாங்கள் பேசணும், அந்த ஓஜா போர்டுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, அதில் கேட்டப்ப சோபாவோட ஆவியே வரல. நல்லோன் நான் நல்லோன் நான்னே வந்தது. நல்லோன் நான்னா நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அது சில பூஜை இதெல்லாம் சொல்லி நீங்கள் உடனே சொல்ல முடியாது, நீங்கள் 48 நாள் சிவ பூஜை பண்ணுங்கள் சொல்கிறேன்னு சொல்லி வந்துச்சு. அப்போ அந்த 48 நாள் சிவ பூஜைன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. 48 நாள் சிவ பூஜை பண்ணோம். பண்ணிவிட்டு 48ஆவது நாள் தான் திருப்பி அதில் வந்து உட்காந்து பேசணும்னு சொல்லி வந்துச்சு. அப்போவும் நல்லோன்னு நான் தான் வந்தது. அப்போ எங்களுக்கு விளக்கமாக வேணும்னோடனே நான் வந்து புலிப்பாணி பேசுகிறேன், போகர் வருவார் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் தான் முருகப்பெருமானோட சிலை வந்து ஒச்சமாயிருக்குன்னு சொல்லி பேப்பரில் வருது. நவபாசன சிலை வந்து இப்படி இருக்குது அப்படின்ற செய்தி வருது. அதுக்கு முதல் நாள் தான் அது நடந்தது. இப்போ உங்ககிட்ட போகர் அவர் வந்து என்ன சொன்னார் முதல் முறையில் பேசும்பொழுது? அவர் எதுவும் சொல்லலை, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. கேட்டபோது நான் வந்த காரணம் காலத்தால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ நீங்கள் விளையாடும் போது ஒருத்தர் மட்டும் விளையாடி இருக்க மாட்டீங்க, 4-5 பேர் சேர்ந்து? 5 பேர். அப்போ அவங்கெல்லாம் இதை ஃபாலோ பண்ணி முதல்ல அதோட இது என்னன்னா, முறை என்னன்னா, யாருக்கு மீடியம் இருக்குதுன்னு கேட்போம். அப்போ 3 பேர் வரும். அப்போ வந்து முதல்ல என்னோடய பேர் வந்தது. அதனால் நான் வந்து கை வச்சு அது. ஆமாம்.
மூலிகைகள் எல்லாம் கேட்டு செஞ்சு அது நீங்களா வந்து யோசிச்சு பண்ணீங்களா இல்லை அவங்களுக்கே உங்களுக்கு சொன்னாங்களா? அவர் வந்து அவங்க தான் போவார்னா உங்களுக்கு மூலிகையெல்லாம் தெரியும்ல, ஒரு டவுட்டு ஆவியாக இருக்குமோ அப்படின்னு, அதுக்காக அவங்களுக்கு மூலிகையெல்லாம் தெரியும்ல, ஏதாவது ஒரு மூலிகையை சொல்லுங்கள் நாங்கள் நம்புறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்க வீட்லேயே நிறையா செடி இருக்கும், அதில் ஒன்றை மட்டும் காட்டி அது குரோட்டன்ஸுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். காட்டி இது வந்து பால் முறிகின்ற மூலிகை அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்னோடனே அவங்களுக்கு அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பக்கத்தில் ஒரு 4-5 வீடு தள்ளி ஒரு சித்த வைத்தியர் இருந்தார், தங்கவேல் சுவாமிகள்னு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க இது மூலிகையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஆமாம் இது மூலிகை தான், அதுக்கு பேர் மட்டும் அவர் ராஜபேதி அப்படின்னு மாற்றி சொன்னார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்த நாள் பேப்பரில் நவபாசன சிலை உச்சமாயிருக்குன்னு சொல்லி வந்ததுக்கு இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு நிறையா பேச ஆரம்பித்தாங்க. பக்கத்தில் எல்லாம் காலேஜு ப்ரொஃபஸர்ஸாக குடியிருந்தாங்க. அவங்க எல்லோரும் வந்து ஒவ்வொன்றா கேட்டு, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை விட அவங்க தான் ரொம்ப ஆர்வமாக இது விடக்கூடாது நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நிறையா படித்தவங்க அந்த மாதிரி அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து நிறையா கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் அது பதில் சொல்லுவாங்க இல்லைங்களா, இல்லை அது எழுத்து மூலியமாக உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எழுத்து மூலியமாக தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து இல்லை பிரணவ மந்திரம் எழுதிட்டு நான் என் பேரை சொல்லி அவங்க மட்டும் கை வச்சா போதுன்ற மாதிரி வந்தது. அதனால தான் நான் மட்டும் கை வச்சு அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தது. இப்போவுமே அவர்கிட்ட நீங்கள் பேசுறது உண்டா? இப்போ அவர்கிட்ட பேசுகிறதுன்றதை விட நான் பேசுகிறது இல்லை, அவர் உங்ககிட்ட பேசுகிறார். அவர் என்கிட்டையும் அப்படி சொல்ல முடியாது, உணர்த்துறாங்கன்னு சொல்லலாமா? மற்றவங்க வந்து கேட்குறதுனால தான் அது நடக்குது. விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு பயனுள்ள ஒரு விஷயமா மாற்றி நீங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க போது ஆமாம், இப்போ இது மாதிரி இல்லை, அது ஓசா போர்டில் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அது எப்போ இப்படி மாறுச்சுன்னா அது பேசிக்கிட்டு இருக்கும்போது 2வது நாளோ 3வது நாளோ ஒருத்தர் வந்து வாசலில் நிற்கிறாரு, நாங்கள் இருந்த வீட்டு வாசலில். அப்போ இங்கே உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நல்ல தம்பின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு வருது, இதில் அந்த ஓசா போர்டில் வருது. போய் பார்த்தா நிஜமாகவே நல்ல தம்பின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் யாருன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சரு. போய் பார்த்துட்டு என்ன வந்ததுன்னா, சும்மா அண்ணனை பார்த்துட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அவன் மருந்து கேட்குறதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி இது வருது. ஆனால் அவருக்கு ஏதோ அன்றைக்கி வயிற்று வலி இருந்திருக்கும் போல், போர் வந்திருக்காரு பேசுகிறாருன்னொன்னே, அப்போ நான் மருந்து கேட்குறேன், எனக்கு மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் முதல்ல வந்து மருந்துன்னு கேட்டது. அப்போ வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ நானே பேசியிருக்கேன், எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு இது இல்லை. அதுக்கப்புறமா இந்த மாதிரி செட்டப் மாற்றிட்டோங்களா? அதுலேயே வந்தது இது மாதிரி பிரணவ மந்திரம் வச்சு பேசுங்க. ஏன்னா ஓசா போடணுன்னா ஆவின்னு தான் நினைப்பாங்க, அதனால் அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி. குறிப்பிட்டு இப்போ நம்ம பார்க்கும்போது உடனடி என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம் சித்தர்கள் அப்படின்னா, இப்போ ஆண்கள் வந்து ஒரு சித்த வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னாலே நிறைய சிக்கல்கள் வந்து இருக்குது. அதே போல் இப்போ பெண்கள் என்னதான் சரிக்கு சமமாக எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிருந்தாலுமே பெண்களுக்கான சவால்களும் இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் இந்த துறையில் இப்போ நீங்கள் இதை கண்டினியூ பண்ணணுங்கும் போது ஆரம்ப கட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான சவால்கள்லாம் எதிர்கொள்கிறீங்கம்மா? முதல்ல வந்து எங்கள் அப்பா அம்மா என் குடும்பம் இது வேண்டான்னு சொன்னாங்க. அப்புறம் சமுதாயம்னு ஒன்று இருக்குல்ல, சொசைட்டியும் நிறையா பொண்ணுன்றதுனால அப்புறம் அதெல்லாம் கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். இப்போ அப்பா அம்மா என்ன விஷயங்கள் முன் வச்சாங்க? ஏன்னா இப்போ பொதுவாகவே பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுத்தணுங்கிற ஆசை தான் இருக்கும். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை இது வேண்டாம் இதனால இது வேண்டான்னு சொல்லியிருப்பாங்கல்ல. எங்கள் அப்பா அம்மா வந்து படிக்கணும், வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சமூகம் சார்ந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ நம்மளுடைய உறவினர்களோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களோ அவங்க முன் வச்சது என்ன மாதிரியான? அவங்களும் எங்கள் அப்பா அம்மாட்ட ஏன் பொண்ணை வந்து இப்படி விட்டுருக்கீங்க, பொம்பளை பிள்ளைக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து பொதுவாக நம்ப மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருந்து. என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாம், அதை வந்து ஃபாலோ பண்ணுறதோ இல்லை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி போய் பேசுகிறதோ அதுதான் நம்ம சகஜமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எந்த இடத்துல உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பித்தாங்க இவங்க? இதுதான் என்னென்னா, இப்போ யாராவது பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னா, ஏதாவது நடக்கணும்னா அவங்களுக்கு பூ வரும், பழம் வரும், பணம் வரும். பணம்னா 1.25
ம். 1.25 ரூபா காணிக்கை. மட்டும் காணிக்கை மாதிரி வரும், நிறையாலாம் வராது. சரி. இது ஆரம்பித்தோடனே அவங்க வீட்டில் ஒரு புற்று வளர ஆரம்பிச்சிச்சு. ம். அப்போ புற்று வந்தாலே பாம்புக்கு பால் வைக்கணும்னு நம்ம பொதுவாக அப்படித்தானே, ம். அது மாதிரி ஒரு பாத்திரம் அங்கே வச்சோம். கரெக்டாக அந்த பாத்திரத்தை மூடி அந்த புற்று வளர்ந்துருச்சு. அந்த பாத்திரத்தோட மேல் பக்கம் மட்டும் தெரியும். இப்போ யாராவது வந்து உக்காந்துருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம் குடும்பத்தில் அப்படின்னு சொன்னால் சத்தம் கேட்கும். அந்த சத்தம் வந்தோடனே போய் பார்த்தா அதில் 1.25 ரூபா பணம் இருக்கும். இது வந்து உங்க வீட்லயே இப்படி வந்து ஆமாம், வீட்லேயே, வீட்டோட வெளிப்பக்கம் காம்பவுண்டை ஒட்டி வளர்ந்துருந்துச்சு. அப்புறம் வந்து பூ வரும், எலுமிச்சம் பழம் வரும், இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படியே நம்ப ஆரம்பித்தாங்க. சாமி கும்பிடுறதோ சித்தர்களை வழிபடுறதுங்கும் போது ஓகே, ஒருத்தங்க பேசுறாங்க நமக்குள்ள வந்து இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறப்ப அவங்கள அறியாம ஒரு பயம் வரும் இல்லையா? என்ன கண்டிப்பாக இந்த பூ பழம் அதெல்லாம் வந்தோடனே இது ஏதோ மாயவித்த மாதிரி இருக்குது, யாரோ என்னமோ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ரொம்ப பயந்தாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டதுனால உங்களை நம்ப வைக்கிறதுக்காக தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம்லாம் அதெல்லாம் இது இது மாதிரி பண்ணி உயிர்களை வந்து மயக்கணுன்றது சித்தர்களோட இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் அது அப்படியே நின்றுச்சு. குடும்ப வாழ்க்கையில இப்போ திருமண வாழ்க்கையில உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்ததுமா? அவங்களுக்கு இதில் ரொம்ப நம்பிக்கை, ஈடுபாடு. அங்கே வந்து தான், அதனால் எங்கள் அப்பா அம்மாவோட இதுக்காக அவங்க என்னை தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால் சரி கல்யாணம் பண்ணிட்டா நம்மளை தடுக்க மாட்டாங்கன்றதுனால. ஒரு சந்தேகமும் இருக்குங்க எனக்கு. இப்போ நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு நம்மளுடைய ஆத்மா நம்ம சொல்கிறோம், ரொம்ப நம்புகிறோம். இன்னொரு பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா வேற்று மாநிலங்கள்ல இருந்தும் இப்போ வெளிநாடுகள்ல இருந்துமே வந்து முருகரை தரிசிக்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்டை மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஊருக்குள்ளேயே வந்து கேரள மாநிலத்தை சார்ந்தவங்கலாம் வந்து இது எங்களுடைய தெய்வம் அப்படின்னு ஒரு பக்கம் எங்களுக்கானவர், ஏன்னா எங்களுடைய திசை பார்த்து இருக்காரு அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்கங்கிறத தாண்டி ரொம்ப உரிமை கொண்டாடுறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இல்லை, எங்களுடைய உரிமை இதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், இது எங்களுடைய கடவுள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதோடைய விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பழனியில் இருக்க முருகப்பெருமானுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புனா அந்த நவபாசானம் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு. அதனால தான் பழனி முருகப்பெருமானுக்கு இவ்வளோ ஒரு உரிமை கொண்டாடுறாங்கல்ல, இது எங்களுக்கான கடவுள், இது தமிழர்களுக்குன்னு சொல்லிட முடியாது, இது எங்களை பார்த்து தான் இருக்காங்க, அதனால எங்களுடைய சாமின்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, அது அவங்க திசையை பார்த்து இருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உலகத்திலோட எல்லா இடங்கள்ல இருந்து வர்றதுக்கு காரணம் நவபாசானம் சிலைன்றதுனால தான். நவபாஷண முருகரை போய் நம்ம வழிபட்டுட்டு வந்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நமக்கு ஏற்படும்? செவ்வாய் கிரகத்தோட இதை வச்சு தான் முருகப்பெருமானோட சக்தியே. கிரகங்களோட கதிர்வீச்சுகளை நவபாசான சிலை வந்து தடுக்குது அப்படின்றது இருக்குது. அது ஒரு காரணம், பழனி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு. அதனால தான் எல்லோரும் விரும்பி வராங்க. இப்போது நம்ம போயிட்டு அங்கே போகும்போது இந்த விஷயம், இப்போது கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வழிபட்டால் நல்லது அப்படி இருக்குல்லங்க. அப்படி குறிப்பிட்டு பழனிக்கு அதுவும் நவபாஷண முருகருக்கு இந்த விஷயம் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னா என்ன பொருட்கள்லாம் கொண்டு போகலாம்? பூஜை பொருட்கள். பூஜை பொருள் இல்லை, தீர்த்தம்தான். அந்த காலத்தில் வந்து நிறைய ஒரு நாளைக்கு 200 குடம் தீர்த்தம் ஊற்றுவாங்களாம் அந்த நவபாசன சிலையை பாதுகாக்கிறதுக்கு. அதிலிருந்து வர்ற தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு. அந்த தண்ணியை தீர்த்தத்தை குடித்தாலே எல்லா நோயும் குணமாகுன்றது தான் உண்மை. சந்தன காப்பு போடுவாங்க நைட்டு, போட்டுட்டு அந்த சந்தன காப்பும் எடுத்து மருந்தாக கொடுத்துருக்காங்க அப்போ. இப்போ நவபாசன சிலைக்கு வந்து அவ்வளவு பண்ண முடியாதுன்றதுனால தீர்த்தம் அதெல்லாம் அபிஷேகம்லாம் நிறையா பண்ணக்கூடாதுன்றதுனால இப்போ குறைச்சிருக்காங்க. அதோட இதே வந்து முக்கியமான இதே வந்து அந்த தீர்த்தம் குடித்தா நோயெல்லாம் குணமாகுன்றது. இப்போ நீங்கள் எந்த மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் இங்கே மருந்துகள் கொடுத்துட்ருக்கீங்க? எல்லா நோய்க்கும் வராங்க, எல்லா நோயுமே குணமாயிருக்கு. ஆனால் எல்லாருக்கும் குணமாகிறது இல்லை. எல்லாருக்கும் குணமாகறதுல சிலருக்கு குணமாகுது, சிலருக்கு குணமாகாமையும் இருக்குது சித்த வைத்தியத்துலங்கும் போது என்ன காரணம்? நாங்கள் முக்கியமாக நினைக்கிறது கர்மா. ரெண்டாவது அவங்க வந்து நம்பிக்கையோட கரெக்டாக பயன்படுத்தணும். இந்த ரெண்டும் இருந்தால் சரியாகும். அப்படி இருக்கும்போது சித்தர்கள் வழிபாட்டிலையுமே அது சாத்தியம் தானே? நம்மளுடைய கர்மாலாம் போகணும் அப்படின்னா சித்தர்களை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அது சரியாகும் தானே? இல்லை, சித்தர்கள் வந்து கோயிலுக்கு போனால் பரிகாரம் பண்ணால் சரியாகும்னு சொல்கிறது இல்லை. நமக்கு என்ன வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்ம வாழணும் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் நம்மளோட கர்மா
கரையும்னு சொல்கிறாங்க. இப்போ மூலிகைகள் எல்லாமே நவபாஷண சிலைக்கான மூலிகைகள் எல்லாம் இருந்திருக்குல்லமா, அதில் என்னென்ன மூலிகைகள்லாம் இருந்தது? நவபாஷண சிலைக்கு இந்தந்த மூலிகைலாம் இருந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? நவபாசான 9 பாசானம்னு சொல்லுவாங்க. ஒரு பாசானத்துக்கும் நிறையா மூலிகை இருக்குது. ஒரு பாசானத்துக்கு 64 மூலிகைன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 64 மூலிகைகளை வச்சு தான் ஒரு பாசானமும் உருவாக்கி செஞ்சதாக சொல்கிறாரு. நீங்கள் அதை பற்றி ஏதாவது அவர்கிட்ட கேள்விகள் கேட்டிருக்கீங்களா? நவபாஷண சிலை பற்றியோ அந்த மூலிகை ரகசியங்கள் பற்றியோ, இல்லை நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? நான் கேட்டதில்லை, ஆனால் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. நிறையா மூலிகைகளை பற்றி தெரிஞ்சவங்க, ஆன்மீகத்தில் ரொம்ப இதுவாக இருந்தவங்கெல்லாம், பெரிய இதில் இருந்தவங்கெல்லாம் வந்து மடாதிபதிகள் அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் என்னவா இருந்ததுக்கு? அவங்க பதில் தெரிஞ்சுக்கிட்டதை விட அவங்களால வாயடைச்சு போய் போனவங்க தான் அதிகமாக. ஆமாம். ஏன்னா இப்போ அந்த மூலிகைகள் பெயர்கள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்தில் இருக்குங்களா? இதெல்லாம் முதல்ல வந்து மூலிகை பற்றி எனக்கு தெரியாது. மூலிகைன்ற அந்த வார்த்தை கூட எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒரு 2000 மூலிகைக்கு மேலே எனக்கே தெரியும். அவங்களுடைய கண் வந்து நானும் எப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக அந்த ஒரு ஆர்வம் இருந்தது. அப்படி நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டே பார்க்கும்போது ஒரு தரம் தான் எனக்கு அந்த காட்சி கிடைத்தது. அதாவது கண் வந்து ப்ளூயிஷ்ஷாக இருக்கும், இந்த கருப்பு விழி வந்து குழந்தைக்கெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வந்தது. அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, உடம்பெல்லாம் ஃபுல்லாக எரிச்சு போச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு தரம் தான் அந்த காட்சி கிடச்சது. அதுக்கப்புறமா அது கிடைக்கல. என்னோடய வாழ்க்கையில் வந்து சில சிரமங்கள்லாம் வரும்போது ஐயா உணர்வுபூர்வமாக என்னை வந்து வழி நடத்தியிருக்காரு, தைரியம் கொடுத்திருக்காரு, செயல்படுத்தியிருக்காரு. நிறையா வியாதிகள்லாம் உடம்பு கோளாறு இதெல்லாம் வரும்போது மருந்துகள் அப்போ சொல்லுவார். அது எல்லாமே எங்களுக்கு நிவர்த்தி ஆகிருக்கு. இன்ன வரைக்கும் சுகத்தம். அதாவது ஒரு தரம் மலைக்கு போகும்போது ஒரு புல்லில் கால் வைக்கிறனா கூட பயப்படுவேன். அப்போ ஐயா எங்கே கால் வைக்கிறாங்களோ அதே இடத்துல கால் வச்சு ஏறினேன். இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. இன்னொரு தரம் அப்படியே குச்சி வச்சு பிடிப்போம். அப்போ புது மக்கள்லாம் வேறு வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நீ கைட் பண்ணணும் விஜி அப்படின்னாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பக்கம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் கேட்கும்போது கரெக்டாக ஒரு குச்சி கிடைக்கும், கொடுப்பேன். திருப்பி நான் அவங்கள எல்லாம் மேலே அனுப்பிச்சிட்டு நான் ஏறும்போது என்னுடைய பயம்தான் அது. மேலே ஏறும்போது ஒரு குச்சி கிடைக்கல, நம்ம எப்படி ஏறுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு குச்சியும் கிடைக்கல, தைரியமாக ஏறி போயிட்டேன். அவ்வளோ குரங்கு போகுது, ஒரு குரங்கு கூட பக்கத்தில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஐயா எப்பவும் சொல்லுவாங்க நமச்சிவாய மந்திரம் சொல்லணும், சிவபுராணம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதை தான் படிச்சுட்டு மேலே ஏறி போனது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இது மட்டும் இல்லை, நிறைய நம்ம வந்து வாழ்க்கையில் டெய்லி நடக்கிறதுல அந்நாடத்தில் நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் நம்மளுடைய உணர்வு, நம்பிக்கை. நாங்கள் வந்து 91லேருந்து வர்றோம் ஐயா கிட்ட. என்ட்ரன்ஸில் வைக்கிலேயே ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆச்சு. அது வந்து ஒரு மீடியம் மாதிரி வந்தது. ஐயா தான் எங்களுக்கு வந்து அது கரணை கொடுத்துருக்காங்க. மூலிகை சாருன்ட்டு கொடுத்தாங்க. அது யூஸ் பண்ணி சைனஸ் சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சு. அதுலேருந்து நாங்கள் கண்டினியூவாக 20 இயர்ஸ் அவன் இருந்தால் அப்படி மேரேஜ் ஆன பின்னாடி தான் போனது. எல்லாம் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. நாங்கள் அப்புறம் மெடிசனுக்காக வரல, நாங்கள் வந்து இதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிட்டோம். நான் வந்து விவசாயம்தான். விவசாயத்தில் வந்து நிறைய இது பண்ணுவோம். மக்காச்சோளம் அடித்து போட்டிருக்குது, களத்தில் வந்து போட்டிருக்குது. நைட் இருக்கிறோம், ஃபுல்லாக காலையில் வந்து எடை போடணும். மேகம் கருக்கிட்டு வருது, ஃபுல்லாக கருக்கிட்டு வருது. பேஞ்சதுன்னா ஃபுல்லாக அவுட் ஆயிரும், சோளம் பூரா போயிடும். உடனே ஐயாவை நினைக்கிறேன், ஐயா ஃபுல்லாக போயிருமே அப்படின்ட்டு. உடனே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. துளி உளுந்து அடுத்த செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. வரவே இல்லை. 2 நாள் மழையே வரல. எல்லாம் முடிச்சுட்டு போன பின்னாடி தான் மழை வந்தது. ஆக்சுவலாக ஐயாவை எங்களுக்கு எப்படி தெரியும்னா, முதல்ல வந்து என்னுடைய அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போ அலோபதியில் வந்து ஒன்றும் குணமே ஆகலை. அதாவது கொஞ்சம் நியூரோ ப்ராப்ளம். அவங்க தானாக பேசுவாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. என்னுடைய மாமாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பழனியில் இருக்காங்க. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா ஐயா பார்த்துட்டு குணமாயிரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை சாறு கண்ணில், காதில், மூக்கில் 3 அந்த மூலிகை சாறு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரிக்கவர் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் ஆகலை. எனக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து அக்யூட் ப்ராப்ளமாக இருந்தது. அப்புறம் ஐயாவோட மருந்து சாப்பிட்டதுக்கப்புறமா டோட்டலாக க்யூர் ஆகிடுச்சு. ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா, இது வந்து உடலுக்கு மருந்து,
ஐயாவோட ஆசீர்வாதம் வந்து ஆன்மாக்கு. எங்களோட குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்த என்னுடைய பையன் வந்து வெளிநாட்டில் இருந்தான். அவன் வந்து பைலட்டாக இருக்கான். அவனுக்கு வந்து அந்த ஃப்ளையிங் எக்ஸாம் வந்து அந்த எக்ஸாமினருக்கும் அவங்க காலேஜில் அந்த ஃப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சம் ப்ராப்ளம் இருந்தனால அவங்க வந்து இந்த ஸ்லாட் கொடுக்காமே இருந்தாங்க அவனோட எக்ஸாமுக்கு. அப்போ நாங்கள் ஐயா கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவங்களுக்கு எக்ஸாமினரை பார்க்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது சொன்னாங்க, விளக்கேற்ற சொன்னாங்க காலையில் ஒரு 5:30 அப்படி. ஃபஸ்ட்டு நாள் தான் ஏற்றின. செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினரே என்னுடைய பையனுக்கு ஃபோன் பண்ணி நீ முடிச்சிட்டியா, நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து அது நடந்தது. இது வந்து உண்மையிலுமே ஒரு மிராக்கிளான ஒரு இது தான். நாங்கள் அந்த 6 நாள் தான் அவங்க வைக்க சொன்னாங்க. பட் செகண்ட் டேவே இந்த நிகழ்வு வந்து நடந்துச்சு.